வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான, அதே சமயம் மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு அழகான சின்ன குழந்தைங்களோட கதை புத்தகத்தை திறக்கிற மாதிரி, ஒரு நிலவொளி வீசுற, நட்சத்திரங்கள் மின்ற ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள நாம இப்ப மெதுவா நுழைய போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை கேட்ட உடனே நம்ம மனசுல தங்கம், வைரம், பெரிய பணம் இதுதாங்க முதல்ல வரும். ஒரு பெரிய புதையல் கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு நாம எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பா பகல் கனவு கண்டிருப்போம். ஆனா இதோட உண்மையான விடைய தேடி மனசுக்கு அமைதி தர்ற இந்த அழகான முயல்களோட உலகத்துக்குள்ள நாம இப்போ பயணிக்கலாம். அத்தியாயம் 1. விவசாயியின் ரகசியம். நம்ம கதை வயசான ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயி கிட்ட இருந்து தொடங்குது. அவரு ரொம்ப அமைதியான, அறிவுபூர்வமான ஒரு வயசான வெள்ளையப்பா முயலா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அழகிய நிலவோட வெளிச்சத்துல பார்க்க அவ்ளோ அழகா இருக்காரு. அவர் தன்னோட கடைசி காலத்தை நெருங்கிட்டு இருக்காரு. அந்த மாயாஜாலமான ராத்திரியில தன்னோட பசங்களை எல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல அவர் முடிவு பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நமது நிலங்களில் ஒரு பொக்கிஷம் புதைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாரு. இது அவரு ரொம்ப ஆழமா சொல்லும்போது, அந்த சின்ன முயல்களோட கண்கள் எப்படி ஆச்சரியத்துல விரிஞ்சிருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொக்கிஷம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்ளோ பெரிய ஈர்ப்புலுக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தை அவங்க மனச அப்படியே முழுமையா ஆக்கிரமிச்சிடுச்சு. அத்தியாயம் 2. மாபெரும் தேடல். கொஞ்ச நாள்லயே அந்த அப்பா முயல் இறந்துட்டாரு. அப்பா இல்லங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நட்சத்திரங்கள் மின்னுற ராத்திரி வானத்துக்கு அடியில இந்த கியூட்டான சின்ன வெள்ளை முயல்கள் எல்லாமே அவங்களோட அந்த மாபெரும் தேடல ஆரம்பிச்சாங்க. எப்படியாச்சும் அந்த புதையலை கண்டுபிடிச்சே தீரணும்னு முழு மூச்சா களத்துல இறங்கிட்டாங்க. இந்த பயணம் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் வரிசையா பாப்போம். மொதப்படி தந்தை இறந்தது. இரண்டாவது படி அவங்க கடினமா தோண்ட ஆரம்பிச்சது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க சும்மா மேலாப்ல தோண்டல. நம்ம மூலக்கதையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, அவங்க ஒவ்வொரு அங்குலமும் தோண்டுனாங்க அப்படின்னு. ஆனா மூணாவது படி என்ன தெரியுமா? அவ்ளோ உடம்பு வலிக்க இரவும் பகலுமா கஷ்டப்பட்டு தோண்டியும் அவங்களுக்கு தங்கம் எதுவுமே கிடைக்கல. அத்தியாயம் 3. காணாமல் போன தங்கம். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ நாள் தன்னோட ரத்தம், வியர்வை எல்லாத்தையும் சிந்தி உழைச்ச அந்த பசங்களுக்கு கடைசியா வெறும் மண்ணுதான் மிச்சோன்னு புரியுற அந்த உணர்ச்சிகரமான தருணம்தான். தங்கம் கிடைக்கும்னு அவ்ளோ ஆர்வமா உழைச்சுக்கவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய மனவலிய கொடுத்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னவோ, பெட்டி நிறைய தங்கம், வைரம்னு பளபளப்பான ஒரு புதையல. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது எந்த தங்கமும் இல்லாத வெறும் காலி நிலமும் சேரும் சகதியும்தான். இந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவங்க எப்படி தாங்கியிருப்பாங்க? நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு கடைசியில நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த சோகத்துல அவங்க மூழ்கியிருந்தாங்க. அத்தியாயம் 4. உண்மையான பொக்கிஷம். ஆனா கதை இங்கே முடிஞ்சிடல. காலம் கொஞ்சம் கொஞ்சமா நகருது, மழை பெய்யுது. இங்கதான் நம்ம கதையில ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அந்த ஏமாற்றத்துல இருந்த முயல்களுக்கு தெரியல, அவங்க ஒவ்வொரு அங்குலமா தோண்டி மண்ணை உழுததால அந்த நிலம் இப்போ விவசாயத்துக்கு ரொம்ப சூப்பரா ஒரு மாயாஜால தோட்டம் மாதிரி தயாராகியிருக்கு அப்படிங்கறது. இங்க அமோக விளைச்சல் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அறுவடை. அவங்க அந்த அளவுக்கு உழைச்சு நிலத்தை தோண்டுனதால அந்த மண்ணோட வளம் கூடி போட்ட விதைகள் எல்லாம் செழிப்பா அவ்ளோ பிரமாதமா வளர்ந்து நின்னுச்சு. அப்பதான் அந்த அப்பா முயல் சொல்ல ரகசியத்தோட உண்மையான அர்த்தம் அந்த பசங்களுக்கு புரிஞ்சுது. ஒரு அமோக விளைச்சல், அதுவே உண்மையான பொக்கிஷம். ஆமாங்க, பூமிக்குள்ள தங்கம் புதைச்சு வைக்கப்படல. அவங்களோட கடுமையான உழைப்புனால அந்த பூமியையே அவங்க தங்கமா மாத்திருந்தாங்க. அந்த மண்ணு அவங்களுக்கு கொடுத்த செல்வம் எந்த தங்கத்தை விட மிக பெரியது. அத்தியாயம் 5. வெற்றிக்கு குறுக்கு வழிகள் இல்ல. ஆக இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அப்பா முயல் நேரடியா பசங்க கிட்ட போயிட்டு நிலத்தை உழுங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க இவ்வளவு ஈடுபாட்டோட அந்த நிலத்தை இண்டு இடுக்கில்லாம தோண்டி உழைச்சிருப்பாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. அந்த புதையல்ங்கிற எதிர்பார்ப்பு தான் அவங்கள உழைக்க வச்சது. ஆனா அவங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம், வெற்றிக்கு எப்பவுமே குறுக்கு வழிகள் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ அவங்களோட அந்த முழு பயணத்தையும் நாம திரும்பி பார்ப்போம். முதல்ல ஒரு வாக்குறுதி, அதாவது புதையல் பற்றிய ரகசியம். அதுக்கப்புறம் ரொம்பவே சோர்வடையச் செய்யற ஒரு கடினமான உழைப்பு. கடைசியா அந்த உழைப்புக்கேத்த ஒரு பெரிய வெகுமதி, அந்த அமோக விளைச்சல். அந்த கடின உழைப்பு அப்படிங்கிற மையப்பகுதியை கடந்து வராம யாருக்கும் எந்த ஒரு பெரிய வெகுமதியும் கிடைச்சிடாது.
மேலும் இது மிகச் சிறப்பா விளக்குவது என்னவென்றால், வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை, கடினமாக உழையுங்கள், அதற்கான பலன் தானாகவே வரும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான். ஷார்ட்கட் எப்பவுமே கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா நீங்க போடுற அந்த நேர்மையான உண்மையான உழைப்பு கண்டிப்பா உங்களுக்கான பலனை அதற்கான சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ அந்த நிலவொளியில மின்ற அழகான அமைதியான கதை உலகத்துல இருந்து நாம விடை பெற நேரம் வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். உங்களது கடின உழைப்பு உங்களை எங்கே கொண்டு செல்லும்? அந்த சின்ன முயல்கள் மாதிரி நீங்களும் உங்களோட வேலையை சலிக்காம செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கான பொக்கிஷமும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை தேடி வரும்.